கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களுக்கு ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, இப்போவா? இந்த சூழ்நிலையில என் கூட இருக்கிற ரொம்ப குறைவா இருக்கு, பிரச்சனை நிறைய இருக்குது, டென்ஷன் நிறைய இருக்கு. நல்லா கேளுங்க, எப்போ டென்ஷன் அதிகமா இருக்குதோ, எப்போ பிரச்சனை அதிகமா இருக்குதோ, அப்போதான் தேவ வல்லமை இன்னும் அதிகமா உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் இல்லாதபடிக்கு ஒரு தேவ வல்லமை இப்பொழுது உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலையில அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். எல்லா கையை உயர்த்தி, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர். எல்லா விசுவாசத்தோட சொல்லுங்க, என்னை நடத்துவார் என்னோடு, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே. அவர் நீதி செய்யும் தேவன், அவர் நியாயம் செய்யும் தேவன், அவர் நிச்சயமாகவே நன்மைகளை செய்யும் நல்ல தேவன். அவரிடத்திலே தீமை ஒன்றும் இல்லை. அவரால் தீமை செய்ய நினைத்தாலும் அவரால் செய்ய முடியாது. என் ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி முடிக்கும் ஒரு நல்ல தேவன். அவர் எதை அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று விதைத்தார்களோ அதையே என் ஆண்டவர் விதையாக மாற்றி அவனுக்கு வாழ்க்கையில அறுவடையை தந்தது போல, எதை எதிரி கண்ணியாக அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையே என் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார்.